திருக்கடல்மல்லை ஸ்தலசேன பெருமாள் கோயில் முழுமையான வரலாறு, புராணம் மற்றும் சிறப்பம்சங்கள். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கடல்மல்லை, மாமல்லபுரம் ஸ்தலசேன பெருமாள் கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை, பக்தி மற்றும் வரலாற்று தொடர்ச்சிக்கு சான்றாக உள்ளது. ஆழ்கடலில் இருந்த ஆதி வடிவம் நிலத்தில் நிலை பெற்றதன் பின்னணியில் பக்தியும் வரலாறும் பின்னிப் பிணைந்துள்ளன. இக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். ஆதித்தலம் மற்றும் கட்டிடக்கலை வரலாறு. ஆதித்தலம் ஆழ்வார் பாடிய சலசயனம் கிபி 7 முதல் 8ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் 7 கோயில்களுள் 6 கோயில்கள் கடலில் மூழ்கியதற்கான சான்றுகள் பல நூற்றாண்டுகளாக வாய்மொழி கதைகள் மற்றும் இலக்கியங்களில் இருந்த போதிலும் தொல்லியல் மற்றும் கடற்கரை ஆய்வுகள் மூலம் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் அண்மை காலங்களில் கிடைத்துள்ளன. தொல்லியல் ஆதாரங்கள். நீருக்கடியில் உள்ள கட்டமைப்புகள். 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவின் போது கடல் நீர் உள்வாங்கியது. கடற்கரையிலிருந்து சற்று தூரத்தில் பாறைகளின் நீண்ட வரிசை தெரிந்தது. இது கோவில்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. சுனாமியால் நூற்றாண்டு காலமாக மூடியிருந்த மணல் விலகியதால் கடற்கரையில் சிதைந்த கோவில் இடிபாடுகள், சிங்கச்சிலை மற்றும் பிற சிற்பங்கள் வெளிப்பட்டன. சுனாமியின் பின்னர் இந்திய கடற்படையின் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தேசிய கடலியல் நிறுவனம் மேற்கொண்ட நீருக்கடியில் ஆய்வுகளில் சுவர்கள், சதுர மற்றும் செவ்வக வடிவிலான செதுக்கப்பட்ட கற்கள், படிகள் மற்றும் சுமார் 70 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன. கால மதிப்பீடு. இந்த கட்டமைப்புகள் சுமார் 1100 முதல் 1500 ஆண்டுகள் பழமையானவை என்றும் அவை பல்லவர் காலத்தவை என்றும் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். இந்த கண்டுபிடிப்புகள் மாமல்லபுரத்தில் தற்போதுள்ள கடற்கரை கோயிலை விட பெரிய அளவிலான ஒரு கோவில் வளாகம் அல்லது துறைமுக நகரம் கடலில் மூழ்கியிருக்கலாம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றன. வைணவ இலக்கிய ஆதாரங்கள். திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் மாமல்லபுர பெருமாளை பாடும்போது கடல் மல்லை கிடந்தான், கடற்கரை மாமல்லையில் பள்ளி கொண்டிருப்பவர் என்று பாடுகிறார். சலசயன பெருமாள் சந்நிதி. இந்த குறிப்பு கடல் அலைகளுக்கு மிக அருகில் பெருமாள் பள்ளி கொண்டிருந்த ஒரு சந்நிதியைச் சுட்டுகிறது. தற்போதுள்ள கடற்கரை கோயிலில் பள்ளி கொண்ட கோலத்தில் ஒரு விஷ்ணு சந்நிதி உள்ளது. இருப்பினும் ஆய்வாளர்கள் கருதுவது ஆழ்வார் பாடியது கடல் அரிப்பால் கடலுக்குள் மூழ்கிய முற்காலத்தில் கடற்கரைக்கு மிக அருகில் இருந்த பெரிய பெருமாள் கோயிலையே குறிக்கக்கூடும் என்பதாகும். இலக்கியத்தில் உள்ள இந்த குறிப்பு தொல்லியல் சான்றுகளுடன் இணைந்து மாமல்லபுரம் ஒரு காலத்தில் பெரிய வைணவ தலமாகவும் கடலுக்கு மிக அருகில் பல கோயில்களைக் கொண்டதாகவும் இருந்தது என்பதை விளக்குகிறது. தல புராணம் மற்றும் பெயர் காரணம். கடற்கரை தலத்தில் அருள்பாலித்து அதே பெருமாள் ஒரு பக்தருக்காக தனது கோலத்தை மாற்றியமைத்ததே இந்த தலத்தின் பெயர் காரணம். புண்டரீக மகரிஷி கதை. புண்டரீக மகரிஷி இத்தலத்து அடர்ந்த வனப்பகுதியில் தவம் செய்து திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை காண விரும்பினார். அருகில் இருந்த குடத்தில் பூத்திருந்த தாமரை மலர்களை பறித்து திருப்பார்கடலில் உள்ள பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கடல் நீரை தன் கையால் இறைத்துக் கொண்டே இருந்தார். அவரது ஆழ்ந்த பக்தியைக் கண்ட பெருமாள் ஒரு முதியவராக அவர் முன் தோன்றி உணவு கேட்டார். மலர்கூடையை முதியவரிடம் கொடுத்துவிட்டு உணவு கொண்டு வரச் சென்ற மகரிஷி திரும்பி வந்தபோது முதியவரை காணவில்லை. ஆனால் பெருமாள் தான் கொடுத்த தாமரை மலர்களை அணிந்து கொண்டு ஆதிசேஷன் இல்லாமல் பூமி தலத்திலேயே தரையில் சயனித்த கோலத்தில் புண்டரீக மகரிஷிக்கு காட்சியளித்தார். அதனால் இத்தல பெருமாள் ஸ்தலசேன பெருமாள், ஸ்தலம் இடம், சயனம் படுத்திருக்கும் கோலம் என்று அழைக்கப்படுகிறார். சயனித்த கோலத்தில் பெருமாளின் திருவடி அருகே புண்டரீக மகரிஷி தாமரை மலர்களுடன் காட்சியளிக்கிறார். மல்லேஸ்வரன் மன்னன் கதை. கூடுதல் புராணம். பல்லவ மன்னர்களில் ஒருவரான மல்லேஸ்வரன் தான் வழங்கி வந்த அன்னதானத்தை திடீரென நிறுத்தியதால் பொதுமக்கள் பசியால் வாடினர். இதனால் கோபமடைந்த வைணவ அடியார்களால் மன்னன்
முதலையாக மாறும்படி சபிக்கப்பட்டான். அவன் புண்டரீக புஷ்கரணி குளத்தில் முதலை உருவில் வாழ்ந்து வந்தான். புண்டரீக மகரிஷி குளத்திற்கு வந்தபோது முதலையாக இருந்த மன்னன் சாப விமோசனம் வேண்டினான். மகரிஷியின் ஆணைப்படி மன்னன் 1000 தாமரை மலர்களை பறித்து அளித்தான். மகரிஷி அந்த மலர்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்து மல்லேஸ்வரனின் சாபம் நீங்க வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் பசி பட்டினி இன்றி வாழ வேண்டும் என்றும் வரம் கேட்டார். பெருமாள் அருளால் மல்லேஸ்வரன் சாபம் நீங்க பெற்று மீண்டும் அன்னதான பணியை தொடங்கினான். தற்போதைய கோயில் மற்றும் சந்நிதிகள் தனிச்சிறப்பு. தற்போதைய கோயில் மற்றும் கட்டிடக்கலை கிபி 12 முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை. கடல் அரிப்பிலிருந்து காக்க ஆதி சலசேன மூர்த்தம் நகரின் மையப் பகுதிக்கு மாற்றப்பட்டு புதிய ஆலயமாக உருவெடுத்தது. தற்போதைய பிரதான கோயில் விஜயநகர மன்னன் பராங்கசனால் கிபி 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இவர்தான் கோயிலை நகரினுள் மாற்றி புதிய அமைப்பில் கட்டி 4 மாட வீதிகளையும் அமைத்தார். மத்திய கால சோழ மன்னர்கள் உதாரணமாக 2ஆம் குலோத்துங்கன் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கோயிலை விரிவுபடுத்தியதற்கான கல்வெட்டுகள் உள்ளன. விஜயநகர மன்னர்கள் பராங்கசன், வீரபிரதாப ஸ்ரீரங்கதேவ மகாராயர் உட்பட பிரதான கோயிலை கட்டி திராவிட கட்டிடக்கலை மற்றும் விஜயநகர பாணிக்கு அடித்தளமிட்டனர். மதுரை நாயக்கர்களும் பின்னர் திருப்பணிகளைச் செய்துள்ளனர். மூலவர் கருவறையின் விமானம் கனகாகிருதி விமானம் எனப்படுகிறது. மூலவர் ஸ்தலசயன பெருமாள் எளிமையின் திருக்கோலம். மூலவர் சந்நிதியில் பெருமாள் 4 திருக்கரங்களுடன் சயனித்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இங்குள்ள மூலவர் சிலையானது ஆதிசேஷன் இல்லாமல் நிலத்தின் மீதே சயனித்திருப்பது இத்தலத்தின் மிகப்பெரிய தனிச்சிறப்பாகும். ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் இல்லாமல் படுத்த நிலையில் வேறு எங்கும் இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் ஸ்தலசயன பெருமாள் காட்சியளிக்கிறார். இவரது இடது கரம் பக்தர்களை வா என அழைக்கும் ஆவான ஹஸ்தம், உபதேச முத்திரை தாங்கியுள்ளது. பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இல்லை. திருவடி அருகே புண்டரீக மகரிஷி தாமரை மலர்களுடன் அமர்ந்துள்ளார். உற்சவர் உலகைய நின்றான் அரிய அரச காட்சி. மூலவர் எளிமையாக காட்சியளிக்கும் நிலையில் உற்சவரான உலகைய நின்றான் 4 திருக்கரங்களுடன் கையில் தாமரை மலருடன் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் உள்ள அரிய காட்சி வேறு எங்கும் காண முடியாத அதிசய காட்சியாகும். இந்த உற்சவர் உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணுவின் முழுமையான அரச கோலத்தை பிரதிபலிக்கிறார். தாயார் மற்றும் பிற சந்நிதிகள். தாயார் நிலமங்கை தாயார் பூமிதேவி தனிச்சந்நிதியில் தாமரை பீடத்தில் அல்லாமல் நிலத்திலேயே வீற்றிருக்கிறார். பிற சந்நிதிகள் பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம் என்பதால் தனிச்சந்நிதி, ஆண்டாள், லட்சுமி நரசிம்மர், ராமபிரான், சீதா, இலட்சுமணன், அனுமனுடன் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனிச்சந்நிதிகள் உள்ளன. வரலாற்று பங்களிப்புகள் மற்றும் திருவிழாக்கள். நன்கொடைகள் மற்றும் தானங்கள். சோழர்கள் 1ஆம் பராந்தக சோழன், 1ஆம் இராஜேந்திர சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் போன்றோர் இக்கோயிலுக்கு நிலக்கொடைகள் வழங்கியுள்ளனர். விஜயநகர மன்னர்கள் வீரபிரதாப ஸ்ரீரங்கதேவ மகாராயர் கிபி 1579 குன்னத்தூர் கிராமத்தை பூசைகள், திருவிழாக்கள் மற்றும் நந்தவனம் வளர்ப்புக்காக தானமாக வழங்கியுள்ளார். ஆழ்வார்கள் மற்றும் மகரிஷிகள். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 26 பாசுரங்கள் மற்றும் பூதத்தாழ்வார் 1 பாசுரம் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அவதாரத்தலம் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் அவதரித்த திருத்தலம் இதுவே. பிற தொடர்புடையோர் புண்டரீக மகரிஷி மற்றும் அகத்திய மகரிஷி ஆகியோர் இத்தலத்து பெருமாளை வழிபட்டதாக ஐதீகம். திருவிழாக்கள். சித்திரை திருவிழா, பிரம்மோற்சவம், முக்கிய வருடாந்திர பெருவிழா. பூதத்தாழ்வார் அவதார உற்சவம் ஐப்பசி மாதத்தில் அக்டோபர் நவம்பர் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் மாசி மாதத்தில் கடல் தீர்த்தவாரி நடக்கும். இந்த தீர்த்தத்தில் நீராடுவது இராமேஸ்வரத்தில் நீராடிய புண்ணியத்திற்கு சமமாக கருதப்படுகிறது.
அர்த்தசேது. வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வைபவம். கோயிலைச் சுற்றியுள்ள பார்க்க வேண்டிய இடங்கள். ஸ்தலசேன பெருமாள் கோயில் மாமல்லபுரத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளதால் அருகிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிற இடங்கள் மற்றும் ஆலயங்களை எளிதில் சென்றடைய ஒரு மையப்புள்ளியாக உள்ளது. மாமல்லபுரத்தின் முக்கிய பாரம்பரிய சின்னங்கள். அர்ஜுனன் தபசு இக்கோயிலுக்கு மிக அருகில் எதிரேயே அமைந்துள்ளது. இது உலக புகழ்பெற்ற ஒற்றை கல்பாறை சிற்பத் தொகுப்பாகும். கடற்கரை கோயில். இந்த கோயில் பிரதான ஸ்தலசேன பெருமாள் கோயிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ளது. இது கடலை நோக்கி அமைந்திருந்த பல்லவர்களின் 7 கோயில்களில் எஞ்சியிருக்கும் ஒன்றாகும். பஞ்சபாண்டவ இரதங்கள். இந்த ஒற்றைக்கல் இரதங்கள் இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளன. ஆதிவராக பெருமாள் கோயில் ஸ்தலசேன பெருமாள் கோயிலிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த கோயிலிலும் பெருமாள் அருள் பாலிக்கிறார். அருகில் உள்ள திவ்ய தேசங்கள் மற்றும் பிற ஆலயங்கள். திருவிடந்தை நித்தியகல்யாண பெருமாள் கோயில் மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் இக்கோயிலிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு திசையில் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களுக்கு அருகில் உள்ள சிறப்புமிக்க சைவத்தலமாகும். சென்றடையும் வழி பொதுத் தகவல். திருக்கடல்மல்லை மாமல்லபுரம் சென்னையிலிருந்து சுமார் 55 முதல் 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னை, புதுச்சேரி, செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து வசதிகளும் வாடகை கார்களும் இந்த ஊருக்கு செல்ல சிறந்த வழியாகும். ரயில். அருகில் உள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு சுமார் 30 கிலோமீட்டர். விமானம். அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையம் சுமார் 60 கிலோமீட்டர். பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.